சிடி வந்த பசங்க ஃப்ரீயாக விட சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இவனுங்க தான் இருக்கானுங்க, ஆக்கிரமிச்சிட்ருக்கானுங்க. உள்ளே விடலை, ஏன்னா காலுகை வந்து நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிறோம். அடைச்சி போட்டு படுக்கையில் விட்டுட்டோம்னா, அதனால் ஃப்ரீயாக விட்டுருக்கணும். இவன் ஃபஸ்ட்டு பையன், பொண்ணு தான் இருக்குது, ருக்கு பொண்ணுங்க. என்னப்பா 10-12 நாள் ஆச்சு ரெக்கவரிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் ரெக்கவரிங் கிடையாது. ரொம்ப பயமாக இருக்குதுங்க, ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்து ஒருத்தன் அங்கே இருக்கான், அவங்க கோம்பே ஓடியா அதுக்குள்ளே இருக்கு. என்னாச்சுப்பா? வர்றாங்க பாருங்கள். நடுக்கம், அந்த கண்ட டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஒரு 3-4 நாள் ஆச்சு பேசுகிறாங்க. குசியை பாருங்கள். என்னடா இவனுங்களுக்கு முடியலை, எனக்கும் உடம்பு சரியில்லைங்க. இந்த கிளைமேட் ஒத்துக்கலாம். என்ன வேணும்? என்னப்பா இதுங்க உசுரை காப்பாற்றுறதுக்கு நம்ம உசுரை கொடுத்து தான் போராட வேண்டியது இருக்குது. உண்மையாலுமே ஒரு சந்தோஷம், எனக்கு சந்தோஷமாக இருந்தாலே போதும். இதுக்காண்டி தான் இந்த லைஃபு. ஒரு மற்ற 40 ஏஜை கடந்தாச்சு, போதும், நமக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும்னு எனக்கு அந்த ஒரு மனநிலைக்கு நான்லாம் வந்துட்டேன். அப்பாடா, இவனுங்களுக்காண்டியாவது இவனுங்களுக்காகவாவது நான் யூஸ் ஆகிருக்கனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எவ்வளோ எஃபர்ட் போட்டனாலும் இவனுங்களை நான் காப்பாற்றிடுவேன். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. பெரிய பசங்க எட்டி பார்க்குறானுங்க பாருங்கள். டேடி போங்க ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இனி தான் சாப்பாடு வைக்கணும். எல்லாம் அப்படி கிடக்குது. இனிமேல் தான் பார்க்குறத பாரு. என்னப்பா மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. நீரிப்பட்டு